மார்னிங் சப்ஜெக்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா HMD-ல கிராஷோஃப் நம்பர், ரெனால்ட்ஸ் நம்பர் அதோட முக்கியத்துவம் தான் பார்க்க போறோம். ஸோ ஃப்ளோ இந்த ரிஜிம் நேச்சுரல் கன்வெக்ஷனாக இருந்தா, நேச்சுரல் கன்வெக்ஷன் இன்னொரு பேர் வந்து ஃப்ரீ கன்வெக்ஷன். அந்த ஃப்ளோ ஃப்ளோ ஆஃப் மாலிகுல் எப்படி நடக்கும் அப்படின்னா டென்சிட்டி டிஃபரன்ஸ்னால நடக்கும் அப்படின்னு தெரியும். அப்போ நேச்சுரல் கன்வெக்ஷனாக இருந்தால் அது கிராஷோஃப் நம்பர் அப்படின்னு ஞாபகம். ஸோ இதுதான் நேச்சுரல் கன்வெக்ஷனுக்கு கிராஷோஃப் நம்பர். அப்போ ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் வந்து பயான்சி ஃபோர்ஸ்னால நடக்கும். அப்போ ஃபோர்ஸ் கன்வெக்ஷனுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னு ஞாபகம். ஃபோர்ஸ் கன்வெக்ஷனுக்கு ரெனால்ட்ஸ் நம்பர் இந்த ஃபோர்ஸ் கன்வெக்ஷன். சரி, இப்போ புரிஞ்சுக்கிட்டு பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இப்போ கிராஷோஃப் நம்பர் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் ரேஷியோ ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ் டு த விஸ்கஸ் ஃபோர்ஸ். இப்போ கிராஷோஃப் நம்பர்னா வந்து பயான்சி ஃபோர்ஸ் டு த விஸ்கஸ் ஃபோர்ஸ். பிவினா யாரு? பிவின்னு கூப்பிட்டாங்கன்னா ஆமாம். ஸோ பிவி அப்படின்னு மேலே பி கீழே பி. ஸோ இதில் ஃபார்முலாவை ஞாபகம் போது ஜி பீட்டா டெல்டா டி. இ டிரான்ஸ்ஃபர்னாலே வந்து டெல்டா டி கண்டிப்பாக இருக்கும். டெல்டா டி இல்லாமல் இ டிரான்ஸ்ஃபரில் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மைனஸ் டி இன்ஃபைனைட். வால்யூம் எல்சி கியூப் டேம் வால்யூம் டேம் ஜி பீட்டா பை மியூ ஸ்கொயர். ஜி பீட்டா பை மியூ ஸ்கொயர் சொல்லலாம். இல்லாட்டி அதை எப்படி ஆகலாம்னா அந்த டைம் மட்டும் ஜீரோ பீரோ அப்படின்னு பை மியூ ஸ்கொயர். இந்த மியூ பை ரோ ஸ்கொயர் தான் ஜி பீட்டா மியூ ஸ்கொயர். ஜீரோ பீரோ அதான் தேவை. ஜீரோ பீரோ தான் தேவை. ஸோ நம்ம தெரிஞ்ச பிறகு ஜி பீட்டா டெல்டா டி எல்சி கியூப் நியூ ஸ்கொயர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஜீனா வந்து ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, பீட்டா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன், டிஎஸ் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், டி இன்ஃபினிட் வந்து ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் ஃப்ரம் த சர்ஃபேஸ், எல்சினா கேரக்டர் லென்த் ஆஃப் த ஜாமெட்ரி, நியூ அப்படின்னா கினமேட்டிக் விஸ்காசிட்டி அப்படிங்கிறது. இது முடிஞ்சது. கிராஷோஃப் நம்பரை பற்றி பிவி அப்படின்னு முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வெர்டிகல் பிளேட். வெர்டிகல் பிளேட்டுக்கு வந்து கிரிட்டிக்கல் கிராஷோஃப் நம்பர். கிரிட்டிக்கல்னா என்னன்னா ஒரு ரெஜிம் வந்து இன்னொரு ரெஜிம் மாறுதா கிரிட்டிக்கல். லேமினார்லேருந்து டர்புலன்ட் மாறுது. ஸோ இது வந்து 10⁻9 ஃபார் வெர்டிகல் பிளேட் கிரிட்டிக்கல் கிராஷோஃப் நம்பர் இஸ் 10⁻9. அதே வந்து 10⁻9க்கு மேலே போச்சுன்னா அது டர்புலன்ட் ஃப்ளோ. இது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கிராஷோஃப் ரோ நம்பர் பிளே significant role in free convection as a Reynolds number in force convection. எப்படி free convection கிராஷோஃப் நம்பரோ அதே போல force convection ரெனால்ட்ஸ் நம்பர். அப்ப இங்க வந்து கிராஷோஃப் நம்பர் லோக்கல் கிராஷோஃப் நம்பர் டு ரெனால்ட்ஸ் நம்பர் லோக்கல். இது எல்னா லோக்கல் ரெனால்ட்ஸ் நம்பர் ஸ்கொயர் இது ஈக்குவல் டு 1 இருந்தா ஃப்ரீ கன்வெக்ஷனும் முக்கியம், ஃபோர்ஸ் கன்வெக்ஷனும் முக்கியம். ரெண்டுமே வந்து முக்கியம் அப்படின்னா ஃப்ரீயும் முக்கியம், ஃபோர்ஸ் முக்கியம். இதே கிரேட்டர் தென் 1 இருந்தா ஃப்ரீ மட்டும் தான் முக்கியம், ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் நெக்லெக்டட். ஏன் அப்படின்னா நியூமரேட்டர்ல கிராஷோஃப் இருக்கான். ஸோ 1 விட பெருசா இருந்தா ஃப்ரீ கன்வெக்ஷன் இஸ் கன்சிடர்ட், ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் இஸ் நெக்லெக்டட். அதே 1 விட கம்மியா இருந்தா ஃப்ரீ கன்வெக்ஷன் நெக்லெக்டட், ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் கன்சிடர்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.